இப்ப எதுக்காக நீங்க வர சொன்னீங்கன்னு சொல்லுங்கப்பா. வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு ஏஜ் இருக்கும்டா. சேட்டை பண்றதுக்கு, படிக்கிறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு, காதலிக்கிறதுக்கு. அப்பா, இப்போ உங்களோட ப்ராப்ளம் நானா இல்லனா என்னோட ஏஜ் குரூப்பா? அந்த ஏஜ்ல தான் நீ இப்ப இருக்கிற. லைஃப்ல நீ எது பண்ணாலும் உனக்கு நீயே நேர்மையா இருந்தா போதும். நீ பண்றது கரெக்டா இல்லையான்னு உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கோ. ஆனா எப்பவுமே உன் முன்னாடி நீ தலை குனிற நிலைமைய கொண்டு வந்துக்காத. இந்த ஏஜ்ல நம்ம வாழ்க்கையில இருந்து கத்துக்கிட்டா அது ஒரு பாடமா இருக்கும். அது நமக்கு கத்து கொடுத்தா அப்புறம் பெரிய பாரம் ஆயிடும். உங்களோட கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களாப்பா? இந்த பீரை குடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம். உங்களுக்கு கிக் ஏறின அரை மணி நேரத்துல எங்களுக்கு இறங்கியே இருக்கும்பா. எனக்கு சொல்ல வேண்டிய நேரத்துல நீங்க ஏன்பா எனக்கு சொல்லி புரிய வைக்கலன்னு நீ கேட்டா எனக்கு பதில் இருக்கணும்ல. அதெல்லாம் தேவையில்லைப்பா. வாழ்க்கைன்றது என்னன்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்க. ஒரு வார்த்தையில வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிற நேரத்துல வாழ்க்கையே இருக்காதுடா. பையன் ஆப்பிள் மாதிரி இருக்கிறான். படத்தில் நடிக்க போலாம்ல? அடாடாடாடா, தம்பிக்கு பக்தி ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். பகவத்கீதையை ரொம்ப நேரம் படிக்கிறீங்க. இவன் சரியான காட்டிலேருந்து வந்திருப்பான் போல இருக்கு. இவன் எல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறான். இவன் தான் என் ஆர்டிஸ்ட். கீழே இருந்து அப்படியே லோ ஆங்கிள் வச்சா அதான் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் வேணும். அதான் லெஃப்ட். எல்லா பயணிகளும் கேளுங்க. அது 1980வது வருஷம். ஒரு நாள் மத்தியான நேரத்துல பெரிய இடத்துல ஒரு கவர்மெண்ட் பஸ் அது 60ல இருந்து 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பயணிச்சு போயிட்டு இருக்கு. அந்த பயணத்துல இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த வித்தின் செகண்ட்ல ஒரு 2 பேர் கத்தி எடுத்துட்டு வந்து அந்த பஸ்ல ஏறி எல்லாரையும் கச 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 கசன்னு வெட்டிட்டானுங்க. தலையும் உடம்பு வேற வேற ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய கவலை, அவங்க பட்ட கஷ்டம். தள்ளி போடா, வாந்தி கிந்தி எடுத்துறாதடா. சரி விடு, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு சினிமா டைரக்டருங்க. எனக்கு ஒரு நல்ல வேஷம் கூட, நான் நல்லா நடிச்சு தரேன். ப்ரொடியூசர் கேரக்டர் இருக்கு, பண்றியா? ஏன் உன் படத்துல அந்த மாதிரி ஆளுங்க? அது கதையா நினைக்கல. கதை நல்லா இல்லனா ப்ரொடியூசருக்கு கஷ்டமாயிடும். ப்ரொடியூசருக்கு கஷ்டமாச்சுன்னா எல்லாருக்கும் கஷ்டமாயிடும்ல. இதெல்லாம் நினைச்சு பார்க்கலையே. அப்படி ஹீரோவும் நினைக்கல. ஹீரோ செட் ஆயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் செட் ஆயிடும். கதை இல்ல, நடிகர் இல்ல, தயாரிப்பாளர் இல்ல, இந்த லட்சணத்துல நீ எங்கடா போயிட்டு இருக்க? லொகேஷன்ஸ் பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கேன். நமக்குன்னு வந்து சேர்றானுங்க பாரு. உனக்கு படிப்பு நான் இஷ்டம், எனக்கு நீ நான் இஷ்டம்.
இவ்வளவு வளர்ந்திருக்க ₹1 சம்பாதிக்க முடியாதுன்ற இந்த வயசுல உனக்கு பொண்ணு வேணுமா? பொண்ணு ஏதோ ஒரு நாள் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போறா. எக்ஸாம்ஸை என்னால் விட முடியும், ஆனால் அந்த கல்யாணம் என்னால் விட முடியாதுடா. ஏன் சொல்கிறேன், எக்ஸாம்ஸில் கோட்டை விட்டலாம், அரியர் எடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் என்னோட காதலுக்கு ஆப்ஷன் இல்லை. பொண்ணுங்க எல்லாரும் உஷாரா தாண்டா இருப்பாங்க. முன்னுக்கு வரவங்கள தான் நம்புவாங்க. இந்த காதல் கதையிலலாம் காதலர்கள் உதவாக்கரையா தான் இருப்பாங்களே தவிர காதல் மட்டும் இருக்காது. எல்லாருக்கும் ராமன் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க மாட்டாங்க. நம்ம தான் மாத்தி அமைச்சுக்கணும். எதனால நானா உனக்கு அவ்வளவு பிடிக்கும்? ஏன்னா அதுல இருக்கிற உன்னோட ஞாபகங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்க முடியாது. நீ அவளை காதலிச்சிருக்க, அவ உன்னோட பணத்தை மட்டும்தான் காதலிச்சிருக்க. என்ன ஒரு இடுப்பு! அவ்வா கொஞ்சம் திரும்பி பார்த்தா இத பார்த்து கூட சொல்லி விட போறியா என்ன? இது பொம்மையா? தெரிஞ்சிச்சா? யாரு எங்க கோழிய கேள என்ன கேட்டா ₹6 கொடுத்து அவன் சிகரெட் வாங்குவான். அது 5 பேர் சேர்ந்து குடிப்பீங்க. கேட்டா தெரியாது. அந்த விஷயம் தெரிஞ்சதுனால ஊர்ல எவனும் கடன் கொடுக்கறது இல்ல. எங்கடா தெரியாதுன்னு சொன்னல. என்னாச்சு தம்பி? இந்த கோழிக்கு கலரை பூசி பாரின் கோழின்னு வித்துட்டான். டேய் சொல்றா. இத பாரு, அவனே வந்துட்டான். டேய் படத்துக்கு டைம் ஆச்சு, வாங்கடா போலாம். நில்லுங்க. இப்படி ஏமாத்தி வாழ்றதுக்கு எதுலயா விழுந்து செத்து தொலைங்க. சார் எங்கேயாவது போய் இப்படி ஏமாறதுக்கு எங்கேயாவது போய் சாவலாம்ல. இவன் நிலைமையே எப்படி இருக்குன்னா அந்த பிரசிடென்ட்டோட நிலைமை எப்படி இருக்கும்? என்னாச்சுடா? லோக்கல் கோழி முடிய பண்ணிக்கிட்டு அமெரிக்கா கோழின்னு ₹1000 வித்துட்டோம். அது எப்படி? அவிச்ச முட்டை வைக்கன்னு சொன்னா நம்பிட்டான் லூசு பையன். ஐயோ வந்துட்டான். ஐயா, இவனுங்க பண்ற அக்கிரமத்தை நீங்களே கேளுங்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு ஒரு விஷயம் புரியல. பாரின் கோழியா இருந்தாலும் பாய்லர் கோழியா இருந்தாலும் பயிரை புடிங்கிட்டு தானே குழம்பு வைப்பாங்க. புடுங்கினா போன மயிருக்காக எதுக்கு இந்த பஞ்சாயத்து? டேய், ஊர்ல இருந்து உன்னை வெளியே துரத்தி விட்டுருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐயா பிரசிடென்ட், உங்க கோழிய குழம்பு வச்சு சாப்பிட்டா சும்மா. டேய் என்னடா பண்ற? டேய் சிவா, அது உங்க அம்மா ஆஸ்பத்திரிக்காக எடுத்து வச்ச பணம்டா. அத்தை, இந்த காசுல தான் போயிட்டு வரணும்னு என்ன இருக்கு? உன்கிட்ட இருக்கிற காசுல கூட போயிட்டு வரலாம். ஏய் கொய்யால உன்ன கண்ணாடியை பார்த்து ஓட்ட மாட்டேன். எங்கடா பார்த்துட்டு வர உன்ன? என்னது இது? ஏய் முதல்ல இறங்குடா. எங்கயா போற? பக்கத்து இருக்கு. இந்த பேப்பர்ல இருக்கிற அட்ரஸ் இதானா? இல்ல, இந்த அட்ரஸ் தான் இந்த பேப்பர்ல இருக்கு. முதல்ல வாயை மூடிட்டு பின்னாடி இருக்கிற டோரை தொடடா. நிறைய சாமான் இருக்கு. இவங்க அப்பா என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாயா? இவனுக்கு 2 கோழி வித்தர வேண்டியதான். எப்பா ரொம்ப வெயிட்டா இருக்குது. கொடுங்க சார். பரவாயில்ல விடுப்பா, பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன். விடு விடு. பரவாயில்லைங்க, கொடுங்க. அதான் கொண்டு போறேன்னு சொல்றாருல. என்னடா மூட்டை தூக்கி கோடியில சம்பாதிக்கலாம்னு பாக்குறியா? கூலா வேலை செய்யடா, கூலி மாதிரி இல்லாம. நீங்க சரிக்கா ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க பேர் என்னங்க? அவசியம் இல்லாதப்ப எதுக்கு தம்பி? அவசியம் வரும்போது கண்டிப்பா சொல்லுவா. என்ன தம்பி, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அட என்னங்க நீங்க? உங்க சொந்தக்கார பையன் நினைச்சுக்கோங்க. பரவாயில்ல தம்பி. இல்ல வேணாம் சார், இருக்கட்டும். அத வேண்டான்னு சொல்றாருல, என்கிட்ட கொடுங்க.
உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் வயித்துல வச்சுக்கிட்டு ஒரு நாள் முழுக்க வெயில நின்னு ஒரு ரூபாயா சேர்த்து வச்சா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நீ ஊர் சுத்துவ. அதை என்னைக்குமே நாங்க உன்னை என்னன்னு கேட்கலடா. இப்பவும் என்னோட கஷ்டத்தை பகிர்ந்துக்கன்னு நான் சொல்லலடா. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி இருக்க போற சொல்லு. டே தம்பி, என் பேச்சு கேட்டு அப்பா கூட போப்பா. சும்மா இதையே சொல்லி சாவடிக்காதா. வராதடா, வராத. காலையில ஒருத்திய பார்த்தேல்ல, அவ பின்னாடியே சுத்து. இவ்வளவு வயசாச்சு, ₹1 சம்பாதிக்கிறதுக்கு தெரியல. இந்த வயசுல உனக்கு பொண்ணு வேணுமா? பொண்ணு. நீ என் விஷயத்துக்கு தலையிடாத. ஏண்டா இவ்வளவு நாளா நீ எந்த வேலையும் பண்ண மாட்டேன்னு தான் நினைச்சேன். ஆனா எந்த வேலைக்குமே சரிப்பட்டு வர மாட்டாடா. அடச்சே, ஒருவேளை சோறு போட்டதுக்கு எப்படியா பேசுற? ஐயோ டேய் நில்லுடா. டேய் விடுடி. அவ வயிறு எரிஞ்சாதான் என்னோட வயித்தெரிச்சல் அவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? உனக்கு பிறக்காம பணக்கார வீட்டுல பிறந்திருந்தா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்காது. இவ்வளவு நாளா நான் உனக்கு சோறு போட்டிருக்கேன்டா. ஐயோ, ஏதோ உங்க சொத்தை என்கிட்ட எழுதி கொடுத்த மாதிரி பேசுறீங்க. நீ எங்களுக்கு பிறக்கலன்னா சந்தோஷம் தான். போடா போடா, ஏதாவது பயன்படுற வேலையா பாத்துக்கோ. தூ தூ. டேய் இருமா. இறங்கு. தள்ளியா? ஏங்க தள்ளுறீங்க? பின்னாடி போங்க. கொஞ்சம் இருங்க. பேகு. காலேஜா? ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? உன் பேரு நோட்டீஸ் போர்டுல இருக்கு. Roses. Thank you. டேய் இப்ப நீ புக் ஆயிட்ட, நான் போய் என் வேலையை பாத்துக்கிறேன். திரும்பவும் இவனா? ரொம்ப நாள் ஆச்சு தல நீ காலேஜ் பக்கம் வந்து. ஆமா குரு. ஏய் பொண்ணு, சகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம்ல? நம்ம ரெண்டு பேரும் ஜோடி போட்டு நல்லா இருந்திருக்கும். சேம் பிட்ச் தான். ஏய் சிவப்பு சட்டை, இங்க வா. எதுக்கு நீ அந்த பொண்ணை நோண்டிட்டு இருக்க? சேம் பிஞ்ச். சரி யாரா நீ? நான் இதுக்கு முன்னாடி உன்னை இந்த காலேஜ்ல பார்க்கலையே. அட சிவப்பு சட்டை, நீ பேசுற பேச்சுக்கும் ஹைட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காடா? ஹைட்டு, வெயிட்டு, அழகு, குள்ளம், ஒல்லி, குண்டு, கருப்பு, வெள்ளை, சிகப்பு, அது இல்லடா மேட்ரு. எழுந்துக்க வேண்டியது எழுந்துக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா எழுந்ததுன்னு வச்சுக்க. மத்த எதுவுமே மேட்ரு இல்லடா. அம்மா ஏய் அங்க கோட்டை கிழிங்கடா. அதுல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவன் தான் நான் சொல்ற பொண்ணுக்கு போய் முத்தம் கொடுக்கணும். அப்போ பொண்ணு வந்தா எனக்கு கொடுப்பா. எப்படி இருக்கு அப்புறம்? கல்யாணி. ஹாய் பல்லவி. மிஸ் ஆயிடுச்சுடா. அழகுல கொல்றாளே. பம்ஸ். நோ, கரெக்டா வரா. வாடா வா. ஏய் உன்னதாண்டா ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஹலோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், இன்னைக்கு நான் கூட விளையாட்டதை நீங்க எல்லாருமே பார்க்கணும். ஆனா நான் இந்த காலேஜுக்கு புதுசு கிடையாது, அடிதடிக்கும் புதுசு கிடையாது. நீ காம்ப்ரமைஸ் ஆனா கிளாஸுக்கு போலாம், இல்ல முடியாது சண்டை போட்டு தான் ஆகணும்னா கிரவுண்டுக்கு போலாம். கிளாஸுக்கா கிரவுண்டுக்கா? கிரவுண்டுக்கு போனா பயந்துருவேன் நினைச்சியா? ஐயோ உங்களுக்கு எதுக்கு நான் பயம்? ஆனா உங்க பேட்ச்ல யாராவது ஒருத்தர் டிராப் ஆனா நல்லா இருக்கும்ண்ணா. எதுக்குன்னா உங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கும் ஆம்புலன்ஸ்ல ஏத்துறதுக்கும் ஒருத்தர் அது தேவையில்ல. டேய் உன்னால ஏஞ்சிக்க முடியுமா? எல்லாருக்கும் டிசைட் பண்ண டைம் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு கிளாஸ் டைம் ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி சண்டை போடலாம். பாய். நான் சொன்னேன்ல, எழுந்துக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக எழுந்துக்கலனா தான் இப்படி தான் இருக்கும். ஓகே
கம்ப்யூட்டர் புக்கை மறந்து வச்சிட்டேன் போல இருக்கு. பாத்தியா அவனா? எதுக்கு தேவையில்லாம அவனை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கணும்? ஹாய் பங்ஸ். பங்ஸ் என்கிட்ட பேச மாட்டியா? பங்ஸ் பங்ஸ் பங்ஸ். கல்யாணி 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 என்கிட்ட பேசு கல்யாணி. நில்லு. உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீயும் 2 வருஷமா லவ் லெட்டர்ஸ் கொடுக்குற. அவ அதை திரும்ப கொடுத்துறா. சாரிடா, என்னால ஒண்ணும் பண்ண முடியல. 2 வருஷமா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு புரிய மாட்டேங்குது. கல்யாணி, ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டில ஓபனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா? யா, ஐ நோ. நான் ஆல்ரெடி லாகின் ஆயிட்டேன் சார். தேங்க் யூ. யூ ஆர் கிரேட். தேங்க் யூ. கண்டினியூ. மூட்டு சீக்கிரம் போடா. ஹலோ ஹலோ ஹலோ. ஹாய் பங்ஸ். ஏய், என்ன உன் ப்ராப்ளம்? 2 வருஷமா உன் பின்னாடி சுத்துறேன். இப்போ வந்து உன் ப்ராப்ளம் என்னன்னு கேக்குற? நானும் அதை தாண்டா கேக்குறேன். 2 வருஷமா என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கியே, இப்பயும் நீ யாருன்னு நான் கேக்குறேனா உனக்கு இன்னும் புரியலையா? அப்படின்னா நீ என்ன காதலிக்கலையா? 2 வருஷமா நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏய் ஐயோ போயிட்டல. ஏ பங்ஸ் பங்ஸ். என்ன? ஒன்றும் இல்லை. உன் கையில் இருக்கிற புத்தகத்தை பற்றி மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற மனுஷங்களே கொஞ்சம் யோசித்தாங்க. விட்டா டெக்ஸ்ட் புக்ஸோட குடும்பம் நடத்தி நோட் புக்கை பெற்றுருவ போல. எப்போ வந்தாலும் எதையாவது படிச்சுட்டே இருக்க. என் தங்கம் இல்லை, கொஞ்சம் எனக்காகவும் யோசியாண்டி. ரொம்ப நாளா வெயிட்டிங் டி உனக்காக. கல்யாணி, நீ சொன்னது உண்மைதான். எனக்கு புக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இதையெல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு உன்கிட்ட காதல் கல்யாணம் அப்படின்னு சுத்துற எண்ணம்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. மேட்ருன்றது காலேஜ் காம்பவுண்ட்லயோ கிளாஸ் ரூம்லயோ இல்ல பின்னாடி சுத்துறதுலயோ இல்ல, என் பின்னாடி திரும்பி பார்த்தா தெரியும் உனக்கு. ஓ, எத்தனை நாள்? ஒரு நாளா இல்ல ஒரு வருஷமா? 10 நாள் ரொம்ப அதிகம் எனக்கு. அதுக்கப்புறமும் நீ வீக்குன்னு தெரிஞ்சிட்டா? ஒருவேளை இல்லன்னு தெரிஞ்சா? உன்னை லவ் பண்றதுக்கு நான் ரெடி. வெரி குட். அப்படின்னா லவ் கண்டினியூ பண்றதுக்கு ரெடியா இரு. அப்படின்னா எனக்கு எந்த ஃபீலிங்கும் வரலன்னு நினைச்சுக்கோ. அதோட உன் மூஞ்சி முன்னாடி வரவே மாட்டேன். ஆல் தி பெஸ்ட். ஓய், என்ன? எப்பத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்? இன்னையில இருந்தே. Thank you. Bye. ஓகே, பாய். இவ கூட படிப்ப பக்கத்துல வச்சுட்டா. Hello. Hi. What's up? Are you coming for the paper party? No. I'm busy now. Bye. அம்மா, அப்பா, சொந்தக்காரவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லார் கூடயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா 2 வருஷமா நீ ஹாப்பினஸை காட்டுற. அப்படின்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா? 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் உயிரோட இருந்தேன். ஆனா 2 வருஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சிம்பிளா சொல்லணும்னா நீ என்னோட சோல்மேட். இல்ல, நீ என்னோட சோல். அது இருந்தாதான் நான் உயிரோட இருக்கிற மாதிரி. அதுவே இல்லைன்னா அவனை பாத்தியாடா? மலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற விவசாயி மாதிரி, ஐட்டம் சாங்குக்கு காத்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் மாதிரி எப்படி பாக்குறான் பாரு. சரி நான் கிளம்புறேன். டேய் இருடா, அந்த பொண்ணு ஏன்டா வெளியே வரவே இல்ல? உன் வீட்டுக்கு போடா. உன் வீட்டுக்கு போறதுக்கு கூட கிடையாடா பையன். என் வீடா? அப்ப இல்லையா? நாளைக்கே அவளை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு மருமகனா நீ தானே போற. அதானே. இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு தைரியம் பத்த மாட்டேங்குதுடா. பெருமுனையில துர்கா வைன்ஸ் இருக்கு. ஒரு பெக்கு போட்டனா தானா தைரியம் வந்துரும். காலையில எதுக்குடா சரக்கு? கூகுள்ல குடிகாரன் அடிச்சா முதல்ல உன் பேர் வரும், அப்புறம் என் பேர் வரும். உன் பேரும் வரண்டா. எப்பா டே, உன்னை கையெடுத்து கும்பறேன், தயவு செஞ்சு போடா. போடா. வாடா, நம்ம மார்னிங் கவுண்டர் போடுவோம். எனக்கு எக்ஸ்ட்ரா வாடா.
ஒரு வாரமா 20,000 ரூபாய்க்கு முயற்சி பண்றேன், கிடைக்க மாட்டேங்குது. இவன் என்னடா படிக்கிறேன் காலேஜுக்கு போறேன்னு சொல்றேன், நான் என்ன பண்றது? என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா, நான் படிச்சு வேலைக்கு போய் உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்ன படிக்க விடுங்க. இன்னும் எங்களை என்னடி பண்ண சொல்ற? படிப்பு படிப்புன்னு எங்களை சாவடிக்கிற. நீங்க இந்த மாதிரி புக்கை தூக்கி போட்டாலும் அவங்க படிப்பை அவங்களால விட முடியாதுங்க. நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா அந்த 20,000 பணத்தை நான் தரேன். நீயா? உங்ககிட்ட இருக்கும்போது கொடுங்க, அவ்வளவுதான். கேவலம் 20,000க்கு அவங்க பரீட்சை எழுதாம இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. உனக்கு எதுக்குப்பா கஷ்டம்? ஏங்க கஷ்டம்னு சொல்றீங்க? நம்ம வீட்டு புள்ள மாதிரி உதவி செய்யறேன்னு சொல்றாரு. நீங்க பண்ணுங்க தம்பி. இதுல என்ன இருக்குமா? அன்னைக்கு உங்க வீட்டுல ஜாமாவை எடுத்து வச்சேன், இன்னைக்கு உங்க பிரச்சனைய பாக்குறேன். நான் அன்னைக்கே சொன்னேன்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் சுமக்கிறேன்னு. நாளைக்கு நீ காலேஜ் போற. நீனு கூப்பிடாத தம்பி, கோதாவரி. Wish you and many more happy returns of the day. நீ கொடுத்த இந்த ரோஸ் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் இருக்கும். கரெக்டா சொல்லு. சரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது பங்க்ஸ், நீயே சொல்லு. நீ கொடுத்த இந்த சர்ப்ரைஸ் என் நெக்ஸ்ட் பர்த்டேக்கு நீ கொடுக்க போற சர்ப்ரைஸோட நான் மறந்துடுவேன். ஆனா இந்த செமஸ்டர்ல நல்ல மார்க் வந்துருச்சுன்னா என் லைஃப் லாங் நான் ஹாப்பியா இருப்பேன். அப்படின்னா உன்னால நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறேன். ஏய் ஏய் என்ன என்ன? என்னால தானே உனக்கு ப்ராப்ளம், அதுக்கு இதான் பெட்டர். டிஸ்டர்ப் ஆகுறேன்னு தானே சொன்னேன். சரி, ஒரு வேலை பண்ணலாம். இந்த செமஸ்டர் இல்லைன்னா அடுத்த செமஸ்டர் இருக்கு, நான் போய் எழுதிக்கிறேன். அது இல்ல, நான் சொல்றது கேளு. 2 இயர்ஸா உன் பின்னாடி நான் சுத்துறேன், ஆனா நீ எனக்கு கண்டுக்கவே இல்லை. இந்த 10 நாள் உன் வாழ்க்கை எனக்கு கொடுத்த, உனக்காக இதை பண்றது தப்பு இல்லை. சரி, நான் வரேன். அப்புறம் மறந்துட்டேன். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்ஸ் நல்லா எழுது. பை பங்க்ஸ். டேய் சிவா, சிவா, இவன் என்னடா எதுவுமே பேச மாட்டேங்குது. டேய் என்ன நடந்துச்சுன்னு சொல்றா. கோதாரியா காலேஜ்ல ஜாயின் பண்ண வைக்கணும். யாரா இருந்தாலும் கோதாரி காலேஜ்ல தான் ஜாயின் பண்ணுவாங்க. கோதாரி காலேஜ்ல ஜாயின் பண்றது என்னடா? கோதாரினா அந்த பொண்ணோட பேரு. அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு? அவன் எதுவும் பண்ண முடியாதுன்னு கையை தூக்கிட்டான்டா. அந்த ஆள் கையை தூக்கிட்டா உன் கையில என்னடா இருக்கு? ஏய், இதெல்லாம் உனக்கு எதுக்குடா? அவங்க அம்மா பாத்தியா, பேய் மாதிரி இருக்கா. பொண்ணு பார்த்தா ஒரு மார்க்கமா தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. இவன் என்னைக்காவது ஒரு நாள் இவன் சொந்த ஊருக்கு போயிடுவான். பைத்தியக்கார ஆயிருவான்ல. ஓ, நீ அப்படி சொல்றியா? அப்படிதான். வா. பைத்தியக்கார பையன். காலேஜுக்கு வராம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கட் அடிச்சிட்டியா? என்னாச்சு? நம்மளுக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிக்க போதில்ல. என் மேல காதுல இருக்குன்னா எக்ஸாம் முடியற வரைக்கும் மீட் பண்ண வேண்டாம்னு சொன்னா. ஆஹா, உருப்படியா நல்ல வார்த்தை சொல்லிருக்காடா. நீயும் ஒழுங்கா எக்ஸாம்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணு. இந்த செமஸ்டர் முடியற வரைக்கும் நான் அவளை சந்திக்காம இருந்தா அவ எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவா. அதே மாதிரி நான் அவளை பார்க்காம இருந்தா நான் என் டார்கெட் பாஸ் பண்ணிடுவேன். என்னடா அது உன் டார்கெட்? நான் இங்க இருந்தா அவளை பார்க்காம இருக்க முடியாதுடா. அது எங்க 2 பேருக்கும் நல்லது இல்ல. அதுக்குன்னு ஊருக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். அப்ப எக்ஸாம்ஸ்? டேய், இங்க பாரு, எக்ஸாம்ஸ் என்னால விட முடியும், ஆனா என் கல்யாணியை விட முடியாது. ஏன் சொல்றேன்னா எக்ஸாம்ஸ் போயிடுச்சுன்னா அரியர் எழுதிக்கலாம், ஆனா என் காதல் அப்படி இல்ல. டேய், நீ என்ன லூசாடா? அறிவு கெட்டவனே. ஒழுங்கா எக்ஸாம்ஸ் வந்து எழுதுடா. டேய், நான் சொல்றது உனக்கு புரியல. எக்ஸாம்ஸ் எழுதணும்னா 2 பேரும் ஒரே ஹால்ல இருக்கணும். அந்த டைம்ல அவளை பார்க்காம இருக்கிறது இம்பாசிபிள்ரா. நான் கிளம்புறேன், விட்டுரு. டேய் மச்சான், டேய், அவளுக்கு படிப்பு மேல பைத்தியம், இவனுக்கு அவ மேல பைத்தியம். கடைசியில என்ன ஆகுமோ தெரியலையே. 2 இயர்ஸ் முன்னாடி இங்க வரும்போது இந்த 2 இயர்ஸ் எப்படி போகும்னு நினைச்சேன். ஓ, அப்ப எப்படி போச்சு? எப்படி போயிடுச்சா? கம் கம் க்ளோஸ் டு மீ. Hey you. Hey, come on, get down. Hey. No, come this side. What you want? Money? Take it. Watch. You need this watch? Mobile. Hey, No, paisa. it's personal. I won't give you. Hey, give me. I said no.
ரிதீஷ் நோ Give it silently. Hey, I'm gonna kill you. அது Get lost, you bloody. You want iPad? Take it. Go. Get me the mobile. I said no. Hey, you move away. Hey, bro, let's man. go. Chill, man. Police. Come on, let's go. Start the bike. ரிதீஷ் are you okay? I'm okay. நீ ஓகேவா? அந்த மொபைலுக்காக எதுக்கு இதெல்லாம்? மொபைல்ஸ் வேணும்னா எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம். அதுல இருக்கிற உன்னோட நினைவுகள் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்க முடியாது. 2 years பேக் நம்ம சந்திச்சதுல இருந்து உன்னோட எல்லா ஸ்மைலும், கோபம், அன்பு எல்லாமே இதுல இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் நீ மும்பை, நான் வைசாக்கு போயிடுறேன். நாளையில இருந்து நீ என் பக்கத்துல இருக்க மாட்ட. உன் ஞாபகங்கள் கூட இல்லைன்னா என்னால முடியாது. உன்னை விட்டுட்டு போக முடியல. ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ. மீ டூ. அதுல என்ன இருக்கு? என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உன்னோட மொபைல்ல 4G ஆன் பண்ண. நீயும் என்னை பார்க்கணும்னு நினைச்சா வைசாக் வந்துரு. உனக்காக நானு வைசாக் எதிர்பார்த்துட்டே இருப்போம். வருஷத்துக்கு ஒரு பென்சில் தீந்துச்சுன்னா எப்படி குடும்பம் நடத்துறது? இது உங்க அம்மா வாங்கி கொடுத்தமா? நீங்க கல்யாணம் 20 வருஷமா இதுதான் யூஸ் பண்றேன். பாவம் மணி கழண்டுருச்சு. உங்ககிட்ட புதுசு கேட்டா வாங்கி தர மாட்டீங்க. அதுக்குதான் உங்களுக்கு செலவு வைக்காம இப்படி யூஸ் பண்றேன். நிறுத்துடி. ஐயோ, ஏண்டா எக்ஸாமுக்கு ஒரு வாரம் கூட இல்ல, அதுக்குள்ளேயும் வந்துட்ட. எக்ஸாம் டேட் கொஞ்சம் மாத்திருக்காங்க. உனக்கு ஃபீஸா கட்டுறேன், அப்புறம் மார்க்ஸ் எப்படி வரும்? மார்க் ஃபீஸ் கட்டினா வராது, நல்லா படிச்சு எழுதினாதான் வரும். நீ ஜாலியா சுத்துறவன் தானே, எதுக்கு வீட்டுக்கு வந்த? நீங்க இருக்கிறத மறந்துட்டேன். நான் கிளம்புறேன். ஐயோ நில்லுப்பா, என்னங்க நீங்க? நமஸ்காரம். நான் சுத்துறத நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆகுது. சந்தோஷம். டேய், வாழ்க்கை பென்சில் மாதிரி சீவ சீவ ஷார்ப்பாகும் தெரியுமா? ஐஸ்கிரீம் குச்சியில இருக்குன்னு நம்ம சாப்பிடாம விட்டுருவோமா? சாப்பிட்டுருவோம் இல்ல, வாழ்க்கை அப்படிதான். தங்கண்டா, நீ போய் குளிச்சிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா எனக்கு பசி இல்லம்மா, நான் அப்புறம் சாப்பிடுறேன். டேய் சாப்பிட்டு போடா. டேய், நீ என்னடா இங்க? அதை எடுத்துட்டு போய் விக்கலாம்னு நினைக்கிறியா? நான் அதை எடுத்துட்டு போய் வித்தேன்னா உங்களுக்கு தான் விப்பேன். நான் பண்ணுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அர்ஜென்ட்டா 20,000 ரூபாய் வேணும். நான் எவ்வளவு வேலை வேணாலும் பாக்குறேன். என்கிட்டயே சொல்லாம நீ பாட்டிக்கு வேலை செஞ்சனா எப்பறம் நான் உனக்கு காசு கொடுப்பேன்னு நினைச்சேன்? நீங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். கஷ்டமோட நிலைமை தெரிஞ்ச உங்களுக்கு என் கஷ்டத்தையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. டேய், அவன்கிட்ட பிடிவாதத்தோட சேர்ந்து நல்ல குணமும் இருக்குடா. அவன் காசு அவனுக்கு கொடுத்துருங்க. சிவா, நான் உனக்கு உதவி பண்ணிட்டேன்னு என்ன தூரமா மட்டும் வச்சிராத. ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸா? இல்ல இல்ல. நீ எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு தெரியுது, ஆனா எதுக்கு பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது. உனக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும், ஆனா உன்னா ரொம்ப பிடிக்கும். படிக்கிறவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். என்ன மட்டும் எதுக்காக? ஒன்ன மட்டும் எதுக்காக? காதலிக்கிறேன்னு சொன்னா என்ன செருப்பாலேயே அடிப்ப. தெரியல, நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லு. ஒன்ன மட்டும் எதுக்காக? பாத்தியா அவன? பாவம் படிச்சிட்டு இருக்காங்க. பாவம் படிக்கல, அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னங்க பேசுறீங்க? பார்க்காம எப்படி படிப்பான்? உனக்கு தெரியாதுப்பா. டேய், அவன் முகத்தை பாருங்கடா.
பொண்ணு நான் நோக்கியா ஃபோன் மாதிரி சைஸாகவும் சாம்சங் ஃபோன் மாதிரி ஸ்லிம்மாகவும் இருக்கணும். இவனோட சைனா ஃபோன் மாதிரி இப்படி இருக்கா? ஏன்டா அப்படி சொல்ற? அவ என்னோட என்னடா இது? மொட்டுடா. தச்சக் நிறுத்து. சரி அதை விடு. அந்த பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டிட்டியா? இன்னைக்கு 20,000 ரூபாய் கேட்டான்னு கொண்டு போய் கட்டிட்ட. நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்டா எங்க இருந்து போய் கட்டுவேன்? அவ கேட்காம தான் நான் காசு கொடுத்தேன். அவ கேட்டா லட்சம் என்னடா? என் உயிரையே தருவேன். கொடுப்ப உனக்கு வெக்கம் வந்துருச்சுடா. அந்த பொண்ணு உனக்கு விழுந்துருச்சு. 26 வருஷம் பெத்து வளர்த்த அம்மா அப்பாக்காக எதுவுமே பண்ணதில்ல. நேத்து வந்தவளுக்காக மூட்டை தூக்குறேன்னு சொல்றியா, வேலைக்கு போறேன்னு சொல்றியா? அப்படி எதை காட்டிட மயக்கணும் உன்னை? கோதாரிமா கோதாரி, எங்க மேல கிரி பிரயோஜனம் இல்ல. ஏதோ ஒரு நாள் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போறா. அவன் எதுக்குமே பயன்படாம போயிடுவான்னு நினைச்சேன். இப்படியாவது ஒரு வேலைக்கு போறானே, போகட்டும். டேய் தகப்பா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுல தான் கோதாவரி படிக்க போறா. ஐயோ, கஷ்டப்பட்ட காசாம்ல நாங்களும் பாக்குறோம். போடா. உதவாக்கற. ப்ராஜெக்ட் வேல்யூவேஷன் எவ்வளவு? 500 சார். இட்ஸ் வேல்யூபிள் ப்ராஜெக்ட். we must get it. எஸ் சார். பையன் வர லேட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? வெரி காஸ்ட்லி அண்ட் வேல்யூபிள் ப்ராஜெக்ட். இந்த டெண்டருக்கு போறது ரொம்ப முக்கியம். Hey dad. How are you? Cool dad. பிசினஸ்ல எப்படி போகுது dad? You know what? Hi mom. இந்த வருஷம் 1100 crores turnover ஆயிடுச்சு. Hello. இன்னைக்கு சேஃபா ரீச் ஆயிட்டியா? நம்ம பிசினஸ் பொறுத்த வரைக்கும் டாடி கூட பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. I call you later. Bye. Okay bye. Sorry dad, ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. உன் படிப்பு எப்படி போய்கிட்டு இருக்கு? Superb dad. அப்புறம் அடுத்து உன்னோட பிளான் என்ன? Tired dad. குளிச்சிட்டு வரேன். What? Just a minute dad. கார் ரெடி சார். டெண்டர் கேன்சல். சார் சொன்னதை செய்யுங்க. நான் யாருன்னு சொல்ல? கங்கா, ஆ? யமுனா, சிவா, நீ யாரையாவது காதலிக்கிறியா? என் காதலை பத்தி தெரிஞ்சுக்கிறியா இல்ல உன்னோட காதலை பத்தி சொல்ல விரும்புறியா? அதென்ன? பொண்ணுங்க இப்படி கேட்டாங்கன்னா அதுக்கான அர்த்தம் அந்த பொண்ணு காதலிக்கிறதா சொல்லுவா. இல்லனா அந்த பையன் யாரையாவது லவ் பண்றானான்னு தெரிஞ்சுப்பாங்க. உன்கிட்ட பேசுறது கஷ்டம். உன்கிட்ட பேசாம இருக்கிறது கஷ்டம். நான் யாருன்னு தெரியாமலேயே எனக்கு எதுக்கு உதவி பண்ண? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக உதவி என்ன, உயிரே கொடுக்கலாம். I asked, what is your next plan? Marriage dad. What? Oh, she's calling. ஏய், இன்னொரு சாண்ட்விச் சாப்பிட்டு போடா. என்ன ஏய், மாம் என்ன? கால் பேசணும். நில். இன்னும் கொஞ்ச நாள் தான். ஐயோ. அது சரி கோதாரி, ஒரு பையனை ஒரு பொண்ணு காதலிக்கணும்னா அவன் கிட்ட அழகு, படிப்பு, பணம் இந்த மூணு அவன் கிட்ட இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கணும்னா அவன் கிட்ட என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பையனுக்கு அழகு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா அழகான மனசு இருக்கணும். படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணோட மனசை படிக்கிற குணம் இருக்கணும். காசு இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வரவிடாம அவன் பார்த்துக்கணும். இதெல்லாம் இருக்கிற எனக்கு உன்னை காதலிக்கணும்னா சொல்லி பாரு.
இதெல்லாம் என்னோட கனவு தான். என் காதலை நிரூபிக்க நான் எல்லாத்துக்கும் ரெடி தான். ஆனா நீ நீ பண்றது சரின்னு படுதா உனக்கு? நான் எதுவும் பண்ணல. பொய் சொன்னா பொண்ணுங்க பிறப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா பொண்ணுங்க பொய் சொன்னா காதல் வந்துருச்சுங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா அப்படின்னா என்னன்னு கேக்குறதுக்கு நீ ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. இருந்தாலும் இந்த விஷயத்துல எனக்கு வேற யோசனையே இல்ல. எதுக்கு அப்படி சொல்ற? யாரோ ரோட்ல போறவன் லிஃப்ட் கொடுத்தாங்கிறதுக்காக அவன் கூட வாழ்க்கை பூரா சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறது அறிவு கம்மியா இருக்கவங்க பண்ற வேலை. கோதாவரி, கப்பல் தண்ணியில இருந்தாதான் உபயோகமாகும். பொண்ணு கட்டுப்பாட்டுல இருந்தாதான் கௌரவம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குளிச்சிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டல. மேரேஜ் யூஎஸ்ல ஒரு பொண்ணை காதலிச்சேன். அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு உன்னை சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாளா? அது என்ன டாட் இப்படி கேட்டுட்டீங்க? நீ யூஎஸ்ல இருந்த இந்த 2 வருஷத்துல நீ போன் வாங்கினா 2 வாங்கின, லேப்டாப் வாங்கினா 2 லேப்டாப் வாங்கின, ஷாப்பிங் போனா அந்த பொண்ணுக்கும் உனக்கு சேர்த்து செலவு பண்ண. அவளை காதலிக்கிறதுனால கிஃப்ட் கொடுக்கறதா நீ நினைக்கலாம். ஆனா நீ கிஃப்ட் கொடுக்கறதுனால தான் அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிற. அதனால ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசி. சீக்கிரமா கட்டுறா. ஏய், நீ எங்க இங்க? நான் பாஸ் ஆயிட்டேன். சரி, நீ இங்கே இரு, நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வரேன். இங்கே இரு. ஏண்டா இந்த படம் எப்படி இருக்கு? உன்னதான் கேக்குறேன், எப்படி இருக்கு? ஆடா, வெளிய போஸ்டர் எப்படி இருக்குன்னா உள்ள படம் வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கேன். ஏண்டா போய் டிக்கெட் எவ்வளோன்னு கேளு. நான் அந்த படத்தை அர்ஜென்ட்டா பார்த்தே ஆகணும். ஒரு வாட்டி பார்த்துட்டு விடுற மாதிரியான படமாடா இது. தினமும் பார்க்கணும். யாரா நீ? இப்ப வரைக்கும் நீ பார்க்கணும்னு சொன்ன படத்துக்கு ஹீரோ நான் தான்டா.
சிவா நிறுத்து சிவா. விட்டு அவங்கள. என் பேச்ச கேளு. சிவா. சிவா நிறுத்து சிவா. சிவா. இல்ல சினிமா பார்க்க வந்து இங்க பணம் காட்டுறீங்களா? விடுங்க சார். சிவா. சிவா. ஏய் சிவா. ஏய் சிவா. ஏய் சிவா. அவரை விடாதீங்க. சிவா. சிவா. சொன்னா கேளுங்க. வாடி. சிவா. 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 வாடி. அம்மா சிவா. வாடி. கௌதம், எங்க போயிட்டு இத்தனை நாளா? சரி, அதை விடு. உனக்கு ஒரு லெட்டர் கொடுக்கலான்னு நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இன்னைக்கு கிடைக்கும்னு தெரியும். காதல்ங்கிறது அவகிட்ட நீ என்ன பார்த்து காதலிச்சியோ அவளும் அதே பார்த்து காதலிக்கணும். ஆனா நீ அவளை காதலிச்சிருக்க, அவ உன்னோட பணத்தை மட்டும்தான் காதலிச்சிருக்க. நான் ஒத்துக்க மாட்டேன் டாட். உங்க காலத்துல இருந்த காதல் வேற, இப்ப இருக்கிற காதல் வேற. எந்த காலத்திலயுமே காதல்ங்கிறது ஒண்ணுதான். எங்க காதல் பயணத்துல பொறாமை இல்ல. ஆனா உன்னோட காதலை நான் வேணான்னு சொல்றேன்னா, என்னைக்கு இருந்தாலும் காதல்ங்கிறது பிசினஸ் தானே ரித்திக். ஷாப்பிங், கிஃப்ட், லாங் டிரைவ் இல்லாம உன்னோட காதல் இருக்கா? டாட், நீங்க எல்லாமே பிசினஸ் ஆங்கிள்லயே யோசிச்சிட்டு இருக்கீங்க. நோ நோ, இவ்வளவு சம்பாரிச்சா எனக்கு காசும் காகிதமும் ஒண்ணுதான். ஆனா அந்த காகிதத்தெல்லாம் நம்ம வீட்டு டஸ்ட்பின்ல பார்க்கவே இல்ல டாட். லாக்கர்ல இருக்கிற பணத்தையும் என் இதயத்துல இருக்கிற காதலையும் லிங்க் பண்ணி பேசாதீங்க டாட். ரித்திஷ், நீ என்னோட பையன்டா. நீ ஃபெயில் ஆகிறத என்னால பார்க்க முடியாது. நான் ஃபெயில் ஆக மாட்டேன் டாட். ஆனா அவளை பத்தி தெரிஞ்சா நீங்களே ஃபீல் ஆகுவீங்க. 2 வருஷம் உன்னோட காதல் உண்மையோ 25 வருஷம் என்னோட காதல் உண்மையான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நீதான். உன்னோட காதல் உண்மையா இருந்தா அதை என்னோட காதல் தடுக்காது. ரித்திஷ், சிவாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். முடிவே பண்ணிட்டியா? உன்னை 20 வருஷம் வளர்த்து உன்னை படிக்க வச்சு உனக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கிட்டு கடைசியில் நாங்க கேட்டது என்னடி, இந்த காதல் வேண்டாம் தானே? ஆனா நான் அப்படி சொல்லலையே. நான் இதை சொல்லலமா, நீதான் சொன்ன. நான் படிக்கிறது எனக்காக இல்ல, உங்களுக்காக மட்டும் தானு. நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போனா எல்லாரையும் பாத்துக்கிற சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னேன். ஆனா இப்ப உன் சந்தோஷத்தை மட்டும் தான் பாக்குற. அவ என்ன காதலிக்கிறாமா, எனக்காக உயிரை கூட தருவான். நீ என்னடி தருவ? அம்மா கோதாவரி, என்னம்மா இது? நிறுத்துமா. பெத்த அம்மா அப்பாக்காக 100 ரூபாய் கூட சம்பாதிச்சு கொடுக்காதவன் இன்னைக்கு பழகன உனக்காக உயிரை கூட கொடுக்கறான்னு சொல்றானே, எப்படி நம்பின அவனை? எப்படி நம்பின அவனை? உன்ன நீ கதவெடுக்கல கைய வச்சாலும் தண்டவாளத்துல தலையே வச்சாலும் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நீ வயிற்று எடுத்து தானே வெளியே வந்த, இந்த வயிற்றுல தானே உன்னை சுமந்த. அந்த வயிற்றையே உதச்சிட்டு போலான்னு நினைச்சிட்டியா? வா, என்னங்க நீங்க பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க, போங்க. வா, வாடி. வா. இன்னும் நீ யோசனை பண்ணிக்கிட்டு இங்கே நின்னுக்கிட்டு இருந்தா நீ கடைசியா எங்களோட பணத்தை தான் பாப்ப. கௌதம், என்னோட லைஃப்ல உனக்கு ரொம்ப முக்கியமான இடம் கொடுத்து வச்சிருக்கேன். எதுக்குன்னா, நான் எழுதின முதல் கடிதம் லாஸ்ட் கடிதமும் உனக்கு தான். இப்ப வரைக்கும் எனக்கு யாருக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும்னு தோணவே இல்லை. நீ தான் ஃபர்ஸ்ட். இத்தனை நாள் நம்ம 2 பேரும் காதலிச்சிட்டு இருந்தோம். நான் என்னோட படிப்புல, நீ என் கூட. அதுக்கு தான் நான் என் காதலை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு 10 நாள் என் கண்ணில் படாதன்னு சொன்னேன். நீ உன் காதலை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீ என் கண்ணிலே படாம இருந்த. நம்ம 2 பேரோட காதல்ல ஒருத்தர் காதல் ஜெயிக்கணும்னா
இன்னொருத்தர் காதல் தோத்து போகணும். நான் ஜெயிச்சிட்டேன். அப்ப நீ அட இதெல்லாம் எதுக்காக நான் பண்ணேன், எதுக்கு காதலிச்சேன் அப்படின்னு நீ யோசிக்கிறல்ல? கௌதம் 2 வருஷமா என் பின்னாடி பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்க. இந்த கடைசி செமஸ்டர்ல கூட நான் அவனை கண்டுக்காம இருந்தேன்னா எல்லாரோட லவ் ஃபெயிலியர் மாதிரி நீயும் என் மேல ஆசிட் ஊத்தலாம், இல்ல என்ன என்ன வேணாலும் பண்ணலாம், இல்ல ஒன்னு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். இந்த 2 வருஷம் நான் அவன் கூட காதலிக்கிற மாதிரி நடிச்சா நான் இந்த காலேஜ்ல இருந்து ஹாப்பியா வெளியில போயிடலான்னு நினைச்சேன். நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் ஷாப்பிங், கிரீட்டிங்ஸ், கிஃப்ட்னு உன்னை காசு செலவு பண்ண வச்சு நான் ஒன்னும் மோசம் பண்ணல. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் உன் காசுல ஒரு கப் காஃபி கூட குடிச்சதில்ல. நான் எது பண்ணாலும் என்னோட படிப்புக்காக தான் பண்ணேன். டேய் சிவா, அப்பா அம்மா எல்லாம் வேண்டான்னு சொல்லி அவளை மனசுல வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருந்தியே. டேய், அன்னைக்கு அவன் உன்னை கவுத்துருவான்னு சொன்னா உன்னை தனியால ஆக்கிட்டு நடு ரோட்ல விட்டுட்டு குடும்பத்தோட ஓடிட்டாங்கல்ல. டேய் சிவா, நிறுத்துடா நிறுத்துடா. டேய் டேய், உனக்கு புத்தியா வராதா? டேய், உன்னை இந்த ஊர்ல யாருமே மதிக்காத போது அவ உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு எச்சசோறு போட்ட உடனே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லாத்தையும் அவகிட்ட கொண்டு போய் கொடுத்த. டேய் சிவா, உன்கிட்ட இருக்கிறது யாரு, உன் நல்லதை நினைக்கிறது யாருன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருடா. டேய் சிவா, அவளை மறந்துடுறா, என் பேச்ச கேளுடா. அந்த பொண்ணு கரெக்டு தான்டா. 2 வருஷமா பின்னாடி சுத்தினாலும் பார்க்காத பொண்ணு 10 நாள்ல பின்னாடி சீட்ல உட்கார்ந்ததுனால அவளோட வாழ்க்கையே உன்கிட்ட ஒப்படைப்பான்னு எப்படா நினைச்ச? அவளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டான், கடைசியில உங்களை கூட ஏமாத்தலாம். பரீட்சையில ஃபெயில் ஆனவங்களுக்கு பாஸ் ஆனவங்களை பார்த்தா வெக்கமா இருக்கும். அதே பையன் போயிட்டான்னா வாழ்க்கை பூரா கவலையா இருக்கும். எனக்கு எல்லாத்தையும் விட என் பையன் தான் முக்கியம். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், டிராஃபிக்கில் 10 நிமிஷம் சிக்னல் விழுந்தா பக்கத்தில் போய் காதலிக்கலாமான்னு நினைக்கிறவங்க நிறையா பேர். ஆனால் அவள் அப்படி பண்ணலை. வாழ்க்கையை பற்றி யோசிச்சு, டேய், பொண்ணுங்க முன்னுக்கு வரவங்களையும் மேலுக்கு வரவங்களையும் தான் நம்புவாங்க. உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குடா, அதுக்கப்புறம் உன் இஷ்டம்.
சாமி ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். Why are you stopped? Mumbai friend. லிப் மார்க் Boy friend. அப்போனா ஃபீல் ஆக மாட்டல யூஎஸ்ல என்னோட ஏடிஎம் கார்டு. எங்க அப்பா ஸ்கெட்ச் போட்டு சொன்னாருடி, மும்பைக்கு போனாதான் உனக்கு படம் தெரியும்னு. நான் தான் காதல் உன் கூட தான் கல்யாணம் உன்னை கட்டிக்கலான்னு இப்படி பெருசு பெருசா கனவு கண்டண்டி. உன்ன மாதிரி யாரும் யூஸ் பண்ணிக்கலடி. ஐயோ ஃப்ரெஷ்ஷா? ஆனா இவ ஃப்ரெஷ் கிடையாதுடா. போ. ஹே நீ இருடா, உனக்காக தாண்டி எடுத்துட்டு வந்த. இவ்ளோ நடந்த பிறகும் அப்படிதானே? நம்ம ரூம் யூஸ் பண்ணும் போது ரூம் பாய்க்கு டிப் கொடுத்த மாதிரி ரூம்ல பயன்படுத்தின உனக்கு கூட டிப் தர. அதான் இது. நீ தினமும் வேணும்னு நினைச்சண்டி, ஆனா உனக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தன் வேணும்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்பா நீங்க கிரேட்பா, கிரேட். நீ கிரேட், அவ்வளவுதான் கிரேட். உனக்கு எதுவும் புரியல? டே யூஎஸ்ல நானு, மும்பைல நீ, அப்போ மணமேடையில மராஜ். எம்மா சாவித்ரி அம்மா வரம்மா. இங்க பாருங்க,
உங்களுக்கு ஒண்ணு இல்ல வாங்க. கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? தெரியாது டாக்டர். தெரியாம 3 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். டேய் சாஸ்ராடா, ஏய் ஏன் நீக்கு சொல்லாம போயிட்ட? என்னாச்சு? இப்ப எதுக்கு பேசாம போற? ஏய் சாஸ்திரா, உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். உன்னை எவ்வளவு இடத்த தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ என்னடா நான் யாரோன்ற மாதிரி நீ பாட்டு போயிட்டு இருக்க? டேய் எல்லாரும் பாக்குறாங்கடா. அது இல்ல பாஸ். பாஸ் எவ்வளவு திமிரடி உனக்கு? டேய் வேணாம்டா. இல்ல பாஸ், இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு பாஸ். டேய் ப்ளீஸ் வேணாம் வா. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். என்னம்மா இப்படி உடம்பெல்லாம் அடிபட்டு வந்திருக்க? என்னாச்சு? எனக்கு ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? எனக்கு எதுவும் ஆகல தாத்தா. அந்த பஸ்ல இருந்த 3 பேரும் ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. அவங்கள நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வரேன். நீ ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா இந்த கிழவன் கொஞ்சம் பயப்படாம இருந்திருப்பேன்லம்மா. என்னமோ போம்மா, உன் மனசுல என்ன இருக்கோ தெரியல. ஆனா என் பேத்தியோட முகத்துல சிரிப்பை பார்த்து பல மாசங்கள் ஆகுது. இங்க பாருமா, இன்னைக்கு நான் உயிரோட இருக்குன்னா அதுக்கு உன்னை தவிர வேற எந்த காரணமும் இல்லை. நான் ஆரோக்கியமா இருக்கணும்னா உன் சிரிப்புக்கு மிஞ்சின மருந்து எதுவும் இல்லடா. மருந்து இல்லை. என்கிட்ட எதுக்காக பாஸ் அப்படி பிஹேவ் பண்ணணும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பாஸ். கத்தியமா இருக்க பொண்ணா பார்த்து கமிட் ஆகிறது ஒரு விஷயமே கிடையாது. தோ இந்த மாதிரி கத்தியை அவங்க வீசுவாங்க. எல்லாருமே வேற, இவ வேற பாஸ். ஆமாமா, இப்ப வரைக்கும் எந்த பொண்ணுமே கத்தி வீசலல்ல. இவங்க தானே ஃபர்ஸ்ட் டைம். உனக்கு அப்ப அப்படிதான் தோணும். எத்தனை வருஷமா நம்ம பழகிட்டு இருக்கோம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்னை பத்தி உங்களுக்கும் உங்களை பத்தி எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல பாஸ். எத்தனையோ பொண்ணுங்களோட சுத்தி இருக்கிற நீ இருந்தாலும் நீ இந்த பொண்ணுக்காக சுத்துற நிலைமைக்கு வந்துட்டல. தேங்க்யூடா. இத பத்தி ராமாயணத்துல பொண்ணு எழுதிருக்குடா. ஸ்வதனே நிதானம் ஸ்ரேயா ஹரதமே பயாவர.
ஒரு மனுஷன் மாறினான்னா அம்மாவோட கண்ணில் கண்ணீரை பார்த்துருக்கணும், அம்மாவை மிச்ச வச்ச கண்ணீரை அவன் அனுபவிச்சிருக்கணும்டா. இது ராமாயணம் இல்ல பாஸ், பாகவதம். ஓகேவா பாஸ்? நாங்க ஓகே பாஸ். அந்த பொண்ணை பாத்தீங்களா? இல்ல பாஸ், ஆனா அட்ரஸ் கிடைச்சிருக்கு. சார், சாஸ்ரா அவங்க வீடு இதான். ஆமா, முந்தானத்து பஸ் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு சீரியஸா இருந்தது நீங்க தானே? ஆமா சார். சார், சாஸ்ராவை சந்திக்கலான்னு. சகசரா வெளியே போயிருக்காப்பா. சாஸ்ரா, நில்லு நில்லுமா. சாஸ்ரா, எனக்கு ஒண்ணு ஆகாது, நீ போடா. டேய் சிவா, ஏஞ்சிரா. நில்லு, நில்லுப்பா, ட்ரெயின் வருது. அண்ணா என்ன பண்ற? சாஸ்ரா நில்லு. சிவா என்னோட வேலை போயிருந்தா. டேய், சொல்றது கேளு. அண்ணே, இந்த பக்கம் வா, சொல்றது கேளு. ட்ரெயின் வருது, எழுந்துரு. சிவா எந்திரா. சிவா, கௌதம், யோ என்ன விடியா விடியான்றல்ல. கௌதம், விடியா விடியா விடியா. நீங்க எங்களை காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தா, ஆனா நீங்க எப்படி? என்னாச்சுங்க? சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய ப்ராப்ளமா? என்னோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இல்ல. நம்ம லைஃப்ல பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம சாவடிக்க வேண்டியது பிரச்சனையே தான். நம்மள நம்ம சாவடிச்சுக்க கூடாது. அப்படி பார்த்தா நாங்க செத்து போய் ரொம்ப நாளா இருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு எதுக்குங்க அதெல்லாம்? நீங்க காப்பாத்தின இந்த உயிர் உங்களை இப்படி பார்க்க முடியாது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னா ரோமியோ ஜூலியட் புக்கு குடுக்கறவங்கள நான் பாத்திருக்கேன். ராமாயணம் மகாபாரதம் புக்கு குடுக்கறவன இப்பதான் பாக்குறேன். என்ன சொல்ற? என்ன சொல்லுவேன்? பாய்ன்னு சொல்லுவேன். பாய். தேங்க் யூ ராஜி. தேங்க் யூ. டேய், டெய்லி அந்த கார்ல தான்டா. இன்னைக்கு என்ன எந்த கார்ல? இந்த ரெண்டு காருமே ஃப்ரெண்ட்ஸ் பாஸ். ஓ, பொண்ணுங்களா? இந்த கார்ல இருக்க பொண்ணுக்கு மவுத் பப்ளிசிட்டி அதிகம். சில இடத்துல புடவை நல்லா இருக்கும், ட்ரை பண்ணு. சில இடத்துல ஹேண்ட்பேக் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணு. அந்த பையன் கூட நல்லா இருக்கான், ட்ரை பண்ணு. பயங்கரமா மவுத்ல பப்ளிசிட்டி பண்ணுவாங்க பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு இந்த ஆஃபரை பத்தி தெரியுமாங்க? ஆஹா, இங்க காஃபி டே எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? தா இவரை கேளுங்க. உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுன்னு நான் எப்படிங்க சொல்லுவேன்? காஃபி டே எங்க இருக்குன்னு கேட்ட உங்ககிட்ட என் கூட காஃபி குடிக்க வாங்கன்னு கேட்க முடியாதுல்ல. கேட்க முடியுமான்னு கேட்டுட்டீங்க. கேட்கிறவனா இருந்தேன்னா இவ்ளோ அழகா இருக்க பொண்ணுகிட்ட காஃபி ஷாப்ல டிராப் பண்ணுங்கன்னு சொல்லுவல்ல. நாங்க கேட்டது என்ன, நீங்க கேக்குறது என்ன? கேட்கிறவனா இருந்தேன்னா உங்ககிட்ட ஒரு செல்ஃபி கேட்டிருப்பனே. செல்ஃபியா? செல்ஃபி எதுக்கு? நாளைக்கு நமக்கு பிறக்க போற பசங்க நாளைக்கு உங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைம் எப்ப பாத்தீங்கன்னு கேட்டா சூப்பரா இருந்தாங்கன்னு வாயால சொல்ல முடியும். ஆனா காட்டுறதுக்கு போட்டோ வேணும் இல்லைங்களா? போட்டோ என்னோடதா இல்ல அவளோடதா? உங்க ரெண்டு பேரும் மனசு கஷ்டப்படுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. அப்படியா? டேய் டேய் இடியட்,
நீங்க எப்படி ஸ்ட்ரைட்டா முன்னாடி போனீங்கன்னா அங்க இருந்து செகண்ட் லெஃப்ட் தான். தேங்க்யூ. போயிட்டு வாங்க. டேய் நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட, அவங்க உன்னோட நம்பராவது கேட்டாங்களாடா? ம் ம் என்னடா சொல்லிட்டேனே பாஸ். எப்படி? 9381210596. என் பாய் ஃப்ரெண்டை பத்தி உனக்கு தெரியும்ல, அவன் ரொம்ப ரிச். இப்ப வரைக்கும் வெயிட் பண்ணதால தான் நாளைக்கு காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம்னு சொன்னான். சரி சரி வா உட்கார். இந்த காஃபி ஷாப்பா? என்னாச்சு? அது பர்ஸ் மறந்து விட்டேன். வா வெளியே போலாமா? என்கிட்ட இருக்கு, நீ உட்கார். இன்னும் எவ்வளவு நேரம்டி ஆகும்? வந்துடுவான். டூ ரிச்ல. மேடம், ரெயின்போ பேஸ்ட்ரி. தேங்க் யூ. உனக்கு இது ரொம்ப பிடிக்குது. உனக்கே தெரியும்ல, ரெயின்போ கலர்ஸ்னாலும் ரெயின்போ மலைனாலும் எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. ஜானு. ஹலோ, எங்க இருக்க? அது வந்துட்டு இருக்கோமா, ஒரு 5 நிமிஷமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துரும். சீக்கிரம் வர சொன்னல. எங்க அம்மா ஒரு முக்கியமான விஷயமா கால் பண்ணிருக்காங்க, பேசிட்டு வந்துறேன். மம்மி, மார்னிங் காலேஜ் பஸ் ஏறினா கண்டக்டருக்கு 10 ரூபாய் கொடுத்து 2 ரூபாய் சேஞ்ச் வாங்குறதுக்கு மறந்துட்டேன். இஸ் இட்? 2 கோடி லாஸ் எல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹலோ மம்மி. அது சரி, மதியானம் என்ன சாப்பிட்ட? லஞ்சுக்கு தாஜ் ஹோட்டல்ல பஃபேக்கு வர சொல்றாங்க. எனக்கு தாஜ் ஹோட்டல்ல சாப்பிட்டா கையேந்தி ஒன்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் லைக் இட். மம்மி, என்ன சாப்பாடு உங்களுக்கு? நானா, அம்மா பருப்பு சாதம் செஞ்சு கொடுத்தாங்க. அதை தூக்கி போட்டுட்டு பீட்சா ஆர்டர் பண்ணிட்டேன். நான் ஃபாரின் டெலிகேட்ஸோட மீட்டிங்ல இருக்கேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் வரேன். I'll be there. Okay? வாவ். என்னடி அது? லவ். லவ்வா? உங்க 2 பேர் விஷயத்தை தவிர மத்த எல்லா விஷயத்தை பத்தியும் பேசிக்கிறீங்க. என்ன? காதலுங்கிறது நீங்க 2 பேர் மட்டும் தனியா சேர்ந்து இருக்கிற உலகம். ஆனா எதுக்குமே சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல நீ யாரையாவது லவ் பண்ண, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசு. இதுக்கப்புறம் காதலிப்பா? வேண்டாம்ப்பா. இந்த காதல் கதையிலலாம் காதலர்கள் உதவாக்கரையா தான் இருப்பாங்களே தவிர காதல் மட்டும் இருக்காது. இது கரெக்ட். I love you so much. I love you so much, baby. I love you so much, ma. I love you. ஹே, அங்க பாரு. ச்சீ, அறிவில்லை உங்களுக்கு. என்னாச்சு? Oh my god, இவளா? அவன் அது. என்னாச்சு உனக்கு? கதை முடிஞ்சது காட். என்ன மம்மிங்கிறது இவதானா? ஈஜிப்ட்ல இருக்க மம்மி நினைச்சியா? என் மம்மி இதுதான். என்ன மம்மி? செத்தாண்டா சேகர். உனக்கு அந்த மாதிரி தான் ஆகும் பார். You beat me. Break up. வா நம்ம போலாம். போடா. போடா. யூஸ்லெஸ் ஃபெலோ. நானும் மம்மி தானா? மம்மி. காமா துரானம்னா பயம், அப்புறம் வெக்கம். இது வேண்டாம், இது வேண்டாம். ஜானு, இந்த Dress ரொம்ப அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. உனக்கு எதுக்கு ரெயின்போ கலர்ஸ்னா அவ்வளவு பிடிக்குது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ப்ளீஸ் பேக் திஸ். நீங்க கேக்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 66333033. வாவ், அதுக்குள்ளே ஒரு கால் வந்துருச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ,
ஹலோ, என் பேர் விஜய்ங்க. விஜய், லவ் பத்தி நீங்க சொல்றீங்களா? லவ்வா? அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. முதல்ல ஒரு அழகான பொண்ணை பார்க்கணும், அப்புறம் ஒரு பூவை வாங்கிட்டு போயிட்டு அவன் முன்னாடி நிக்கணும். அதுக்கு பிடிச்சிருந்தா ஒத்துக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே, பார்க்கு, பீச்சு, சினிமா, கடைசியில பம்பு செட்டுக்குள்ள இழுத்துட்டு போறது தான் லவ். லவ்ங்கிறது இவ்வளவுதானா? ஆக்சுவலி எங்க ஊர்ல இதாங்க ட்ரெண்டா இருக்கு. ஏதாவது மார்ச்சுன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். என்னடா அவர்கள் லவ் பத்தி ரொம்ப வித்தியாசமான ஒண்ணு சொன்னாரு. அவனுக்கு இவ்வளவுதான் தெரியும் போல. நைட்ல கார்ல ஸ்பெண்ட் பண்ணுவான், வீட்ல செவரேறி கூட குதிப்பான். அப்படி இல்லடி, அவன் குவெஸ்டனும் அந்த மாதிரி இருக்கு, இவன் சொன்ன ஆன்சரும் இப்படி இருக்கு. இன்னும் லவ்ல இந்த மாதிரி நிறைய வகை இருக்கு. அத பத்தி இன்னும் நம்ம நிறைய பேசலாம். போலாருங்க. டேய் டைம் ஆயிட்டு இருக்குடா. இருங்க பாஸ். அட ஹலோ. ஹலோ, ஹாய். நீங்க காதலிக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க கேட்க வேண்டியது காதலிக்கிறத பத்தி இல்ல, காதல்னா என்னன்னு கேட்கணும். ஓ, நீங்க காதலை பத்தி PhD பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க, காதல்னா என்ன? இப்போ ஒரு பையனும் பொண்ணும் படத்துக்கு போனாங்கன்னா சைலண்டா படத்தை பார்த்தமா வெளியே போனோமான்னு இருப்பாங்க. இல்லனா அப்படி கையரிப்பு இருக்கிறவனா இருந்தா அவங்க மேல கைய போட்டு பண்ண வேண்டியதை பண்ணிடுவான். இந்த மொத்த ப்ராசஸ்ல காதல் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரே ஜூஸ்ல 2 ஸ்ட்ராவை போட்டு குடிச்சாங்கன்னா 2 பேரோட தாகம் தீரும். ஆனா காதல் எங்க? வெரி இன்ட்ரெஸ்டிங். கண்டினியூ. இந்த சர்ப்ரைஸ் அண்ட் செலிப்ரேஷன், மீட்டிங், சாட்டிங், டேட்டிங், கிரீட்டிங்லாம் எனக்கு பார்க்கும்போது லவ் தெரியலையேங்க. இவன் எவனோ பஜனை பாடுற மாதிரி இருக்காண்டி. பொண்ணுங்க விதவிதமா இருப்பாங்கடா. ஆனா அம்மாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் யாருமே இல்ல. இந்த பொண்ணு எல்லாரும் மாதிரியும் கிடையாது பாஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க்யூ. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. நம்ம பையன் என்ன சொன்னான்னு புரிஞ்சுதாங்க உங்களுக்கு? ஐ லவ் யூன்னு சொல்றான். சரி, நம்மால் சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கு. அது எல்லாருக்கும் புரியாது. எல்லாருக்கும் ராமன் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க மாட்டாங்க. நம்ம தான் மாத்தி அமைச்சுக்கணும். இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. நான் எங்க கேட்டிருப்பேன்? இதுக்கு முன்னாடி இவனை பார்த்திருக்கேனா? என்னாச்சு? உயிரே போன மாதிரி இருக்குடே. ஹலோ, என்னடா லவ்வா? ஃபர்ஸ்ட் டைம் உயிரே குடுக்கலாம்னு தோணுது. ஜஸ்ட் மிஸ்டி. போதும் போதும்.
நேத்து உங்களோட கனவை உண்மையாக்கிறதுக்காக வந்தேன். உங்க மனசுல இருக்கிறத நான் நிஜமாக்குவானா, என்னோட மனசுல இருக்கிறத உண்மையா நடந்தா நல்லா இருக்கும்னு மட்டும் நினைக்கணும். நான் உங்களை காதலிக்கிறேங்க. அப்கோர்ஸ் உங்களோட விருப்பம்லாம் எனக்கு தேவை கிடையாதுங்க. எதுக்காகனா இது என்னோட பர்சனல் மேட்டர். ஆனா உங்களை காதலிக்கிறேன்னு சொன்ன உடனே இவ்வளவு ஹாப்பியா இருந்தா அதே உங்க காதலை திருப்பி எடுத்துக்கிட்டா வாவ், எவ்வளவு செம்மையா இருக்கும்ல. வைக்கலாம், ஆனா உண்மையான நல்லா இருக்கும்னு மட்டும்தாங்க நினைப்பேன். ஏன்னா உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா நீங்க தேங்க்யூ மட்டும் தானே சொல்லுவீங்க. பாருங்க, நீங்க ராஜீவ் சஹஸ்ரா. ராஜீவ், நீங்க சில காலமாக தான் என் லைஃப்குள்ளேயே வந்தீங்க. அப்பப்போ ரோட்ல மால்ல தெரியுறீங்க. நீங்க எப்போ தெரிஞ்சாலும் ரொம்ப பாசிட்டிவாகவே தெரியுறீங்க. ஆனா சடனா வந்து இப்படி காதலை சொன்னா, அண்ட் அஃப்கோர்ஸ் காதல் மேல இருக்கிற உங்களோட ஒப்பீனியன் கூட எனக்கு தெரியும். ஆனா என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுதுங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து சடனா ப்ரப்போஸ் பண்ணா நானும் கன்ஃபியூஸ் ஆவேங்க. இருந்தாலும் நான் உங்களை என்ன காதலிங்கன்னு சொல்லங்க. நான் நீங்க காதலிக்கிற அளவுக்கு இருக்கணும் இல்லையோ ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. செக் பண்றதுனா அப்படின்னா நம்ம 40 வருஷம் ஃபைனான்ஷியல் லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு 20 வருஷம் படிக்கிறோம்லங்க. அப்ப 50 வருஷம் ஃபேமிலி லைஃப் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம்ல. பொண்ணு பார்க்க சொல்லுவாங்க, பொண்ணு ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவாங்க. யாராவது காதலிக்கிறேன்னு பின்னாடியே வருவான், கமிட்டும் ஆயிடுவான். ஆனா நான் அப்படி இல்லைங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க, அதான் அப்சர்வ் பண்ணேன். நீங்க எனக்கு கரெக்ட்னு தோணுச்சுங்க. நம்ம லைஃப்காக நம்மளே டைம் ஸ்பெண்ட் பண்ணலனா அப்புறம் எப்படி? அந்த தப்ப நான் பண்ண மாட்டாங்க. சாஸ்திரா, நீங்களும் அந்த தப்ப பண்ணாதீங்க. நீ என்ன இங்க? நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, நான் உங்க வீட்டு வரைக்கும் வரக்கூடாதா? இந்த நேரத்துலயா? டைம் நைட் 8 o'clock. இன்னைக்கு இல்லைங்க, நாளைக்கு. நீ வருவியா? நீ வருவ. எதுக்கு? நான் சொன்ன எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவல்ல? செய்யாம எங்க போறது? உன் ஃப்ரெண்டா இருக்கிற பாவத்துக்கு
செய்யணும்ல. ராஜீவ் ஹாய். ஹாய். தேங்க்ஸ்ங்க. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம், சரியா? உங்களுக்கும் தேங்க்ஸ். பாப்பா என்னங்க மேங்கோ ஜூஸ் எடுத்துக்கோங்க. ப்ளீஸ், ஐம் சாரி, நான் இதை குடிக்க மாட்டேன். ஏன் இவ்வளோ அன்ஈஸியா ஃபீல் பண்ற? ஜஸ்ட் ஜூஸ் தானே. இல்ல உனக்கு பிடிக்கலனா விட்டுரு. ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா? எனக்கு இது எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு. தென் நீ என் சந்தோஷத்தை என்னை விட்டு தூரமாக்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா. உன் சிரிப்பு தாம்மா என்னோட சந்தோஷம். யாரோ வராங்க. வாங்க. நீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்க பேசிக்கிட்டு இருங்க. சரிங்க. காதலிக்கிறது தப்பு இல்ல சாஸ்திரா. காதலுங்கிற பேர்ல விளையாடுறது தான் தப்பு. காதலிக்கிறது தப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நான் என்னோட வாழ்க்கையில பண்ண முதல் தப்பே காதலிக்கிறது தான். அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணது இன்னும் பெரிய தப்பு. காதலிக்கிறதுக்கு முன்னாடி காதலர்கள் மேல எனக்கு பெரிய அபிப்பிராயம் இல்ல. ஆனா காதலிச்சதுக்கு அப்புறமா எனக்கு காதல் மேலேயே நம்பிக்கையே போயிடுச்சு. சாஸ்திரா, காதலிச்சு தப்பு பண்ணிட்டேன்னு நீ நினைக்கிற. ஆனா நாங்க காதல்ல தோத்து போன பிறகுதான் வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்ப நீ யோசிக்க வேண்டியது நடந்ததை பத்திலாம் இல்ல, உன்னோட எதிர்காலத்தை பத்தி, உன்னையே பார்த்து வாழ்ந்துட்டு இருக்க உன் தாத்தாவோட ஆரோக்கியத்தை பத்தி. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு தெரியாது, ஆனா எப்பவுமே உங்க தாத்தாவோட மனசுல நீங்க எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது. இந்த வயசுல அவர் நல்லா வாழ தேவையானது டாக்டர் கொடுக்குற மருந்து இல்ல, அவரோட பேத்திக்கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பு தான். ஒரு வாட்டி காதலிச்சு தப்பு பண்ணன்னு சொல்ற, ஆனா நம்மள காதலிக்கிறவங்கள காதலிக்கிறது தப்பு இல்ல சாஸ்திரா. நம்மள மோசம் பண்ணவங்களையோ இல்ல நம்மளை விட்டு போனவங்களையோ யோசிச்சு வருத்தப்படுறது ரொம்ப பெரிய தப்பு. அட சாஸ்திரா, சாஸ்திரா நில்லுங்க சாஸ்திரா. இவன் என்னடா பண்ற? என்னடா இவன்? சாஸ்திரா, நீ எதுவும் நினைச்சுக்கலன்னா நான் உன்னை கேட்கவா? பண்றியா? வந்ததுல இருந்து பாக்குற உன் மூஞ்சில சிரிப்பே இல்ல. கொஞ்சமா சிரிக்கலாம். பாயிண்ட். கொஞ்சமா ப்ளீஸ். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ். இன்னும் எஸ் அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் கேருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? என் முன்னாடி ஊருக்கு போயிட்டா, நீ ஏதாவது உதவி பண்ண முடியுமா? என்ன? அப்ப இரு, நான் சொல்றதை கேளு. நான் போன் விளையாடிட்டு இருக்கிற நேரத்துல டக்குன்னு ஜர ஜரா லட்சுமி அப்படின்னு சாங் வந்துச்சு. அட நானும் அதை பாக்குறதுக்குள்ள 30 ரூபாய் கட் ஆயிடுச்சு. நீ தருவியா? 30. சரி சார், முதல்ல உங்க பேரு போன் நம்பர் சொல்லுங்க. ஐயோ தங்கச்சி, என் பேரே தெரியாதா? குடிகார ரமேஷ். சாரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களுக்காக இல்ல, இவளுக்காக. எழுதிக்கோ.
சொல்லுங்க. 90. ஓகே. குவார்ட்டர். வாட் சார்? வாட்டர் இல்ல, வாட்டர் வித்தவுட் வாட்டர். 25. ஆஃப் 50. சாரி சார், உங்க டீடைல்ஸ் எதுவும் இதுல காட்டல. திரும்ப நாளைக்கு கால் பண்ணுங்க. நாளைக்கு எதுக்கு? நான் இப்பயே திரும்புறேன். திரும்புறதுனா அந்த திரும்புறது இல்ல சார். என்ன? நீங்க நாளைக்கு பண்ணீங்கன்னா சொல்றேன். எனக்கு அவ்வளவு மூடு இல்ல, இப்ப பண்ணவும் மாட்டேன். உங்களுக்கு உங்க 30 ரூபா வேணும்னா நாளைக்கு கால் பண்ணுங்க சார். 30 ரூபாய்க்காக நான் சீப்பு வைக்கிற மாதிரி? ஹலோ, ஒரு நிமிஷம். என் போன்ல 30 ரூபா கட் ஆயிடுச்சு. கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி சொன்னா 30 ரூபா தரேன்னாங்க. நீ கோஆபரேட் பண்ணனும். 50-50. அம்மா, அப்பா, 30 ரூபாய்க்காக இவ்வளோ பண்ணுவியா? நான் 5000 ரூபாய் தரேன். என்ன பண்றியா? இல்ல இல்ல இல்ல, முடியாது முடியாது. உனக்கு வேணும்னா டிஸ்டன்ஸ் டச் ஆயிட போதே. இப்ப உனக்கு ஒரு கதை சொல்லணும். என்ன? ஒருத்தன் ட்ரெயினுக்கு ஆப்போசிட்டா ஓடிட்டு இருக்கான். ஆனா ட்ரெயின் அவனை மோதிடுச்சு. இத என்ன சொல்லுவாங்க? ரிஸ்க். ஒருத்தன் ட்ரெயினுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கான். ட்ரெயின் அவனை மோதிடுச்சு. இத என்ன சொல்லுவாங்க? இதுவும் ரிஸ்க் தான். இதுல ட்ரெயின் யாரு? நான் இல்ல, நீ என்ன அடிச்சாலும் ரிஸ்க் தான். நான் உன்னை அடிச்சாலும் ரிஸ்க் தான். நசிக்கிருவேன், சாப்பிட்டுருவேன், பிழிஞ்சிடுவேன். வீட்டு நோட்ட மானுக்கு முன்னாடி ஊத வேண்டியது பேக்கு முன்னாடி ஊதிட்டேன். அவன் டெம்பர் பண்ணதுல என் பம்பர் உடைய மாதிரி இருக்கடா சாமி. ஹே ஹேண்ட்ஸம், என் கூட நேத்து ராத்திரி நீ என்ன பண்ணியோ நான் பார்த்துட்டேன் பாஸ். போடா. நவம்பர் 11th ஃபுட்டேஜ் கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. ரைட் கேம் ஓபன் பண்ணுங்க. Left cam. Go back. Back. Just a minute.
உனக்குள்ள இப்படி ஒரு மிருகம் இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை பாஸ். நீ நல்லா பேசுவடா. உன் பேச்ச கேட்டாலே பொண்ணுங்க டப்புன்னு விழுந்துடுறாளுங்க. கமான் யார், நீ ராஜீவ். நீ காதலுக்காக நல்லவனா எப்படி மாறுவ? வேண்டாம், இந்த நல்லவனா நடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எவ்வளவு கஷ்டம்னா, நம்மள கொல்றவனே வந்து எதிரில் நின்னாலுமே சிரிச்சுட்டே பேசணும். நீ எவ்வளவு வெறியில இருந்தாலும் கட்டியது சக்கு சக்குன்னு குத்திடலான்னு நினைச்சாலும் ஏதோ இப்படி சிரிப்பு வர வச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கணும். நல்லவனா வாழ்றதுக்கும் நல்லவனா நடிக்கிறதுக்கும் உனக்கு எனக்கு இருக்க வித்தியாசம் பெருசா வித்தியாசம் இது இல்ல ராஜீவ். நான் மக்களுக்காக நல்லவனா நடிப்பேன், நீ உனக்காக நல்லவனா வாழ்றேன்னு சொல்ற. நம்ம 2 பேர் எண்ணங்களும் ஒண்ணு கிடையாது. எண்ணங்கள்லாம் முன் ஜென்மத்துல கிடையாது. பொண்ணுங்களோட ட்ரை பண்றதுல நீ எப்படி விளையாடுவியோ நான் வேற மாதிரி ட்ரை பண்ணுவேன். நம்ம 2 பேரோட அப்ரோச்ல பெரிய வித்தியாசம் இருக்கு, ஐடியாலஜில இல்ல. உங்களோட ப்ராப்ளம் ஐடியாலஜில கிடையாது, எத்திக்ஸ்ல. பொண்ணுங்களோட விளையாடுற நம்ம எத்திக்ஸ் ஐடியாலஜிஸ பத்திலாம் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எத்திக்ஸ் நம்மள மாதிரி இருக்கவனுக்கும் இருக்கணும், நல்லா வாழ்றதுக்கு கிடையாது, மனுஷனா வாழ்றதுக்கு. இருந்தாலும் நான் உன்னை இங்க சாவடிக்கிறதுக்காக வரல, உனக்குள்ள இருக்க நல்லவனை வாழ வைக்கிறதுக்கு தான் வந்தேன். புரியல? எனக்குள்ள இருக்க மிருகத்தை அழிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச காதல் போதும் பாஸ். உனக்குள்ள இருக்க நல்லவனை வாழ வைக்கிறதுக்கு உன்ன மாதிரி மிருகத்தை சாவடிச்சா போதும். இதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு தெரியுமா? பிரதோவா பிராப்த சித்தியர்த்தம். பாத்தியா, பாஸ் கேரக்டர் திரும்ப வெளியே வந்துருச்சு. என் ஒரிஜினல் கேரக்டர் தெரிஞ்ச பிறகு பகவத்கீதை ஸ்லோகத்துல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆனா பகவத்கீதையில பிகினிங் சவுண்ட் என்ன நீ கேட்டிருக்கியா?
சாஸ்திரா, எனக்கு காதல் தெரியாது. ஒரு பொண்ணு தொடுறதுதான் காதல் நினைச்சேன். ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கறது காதல், மிட் நைட் வெளியே சுத்துறது காதல் நினைச்சேன். காதல்னா உடம்புக்கு சம்பந்தப்பட்டதுன்னு நினைச்சேன். ஆனா மனசுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்னை சுத்தி இருந்த மனுஷங்க, பழக்க வழக்கங்கள், நண்பர்கள் எல்லாமே எதுவுமே எனக்கு காதல் சொல்லி கொடுக்கல சாஸ்திரா. ஆனா இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாஸ்திரா. காதல்னா என்ன, காதலிக்கப்படுறதுனா என்ன, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் சாஸ்திரா. அதுக்கு தேவையான அருகதை என்னன்னு நீ என் கூட இருக்கும் போது உன்னை நான் எல்லார் மாதிரியும் தான் பார்த்தேன். ஆனா நீ என்னை விட்டு விலகி போனதுக்கு அப்புறம் எனக்கு நானே பாரமா தெரியும் சாஸ்திரா. உன் கூட இருந்த கொஞ்ச நாள் உன்னை பத்தி சுத்தமா யோசிக்கவே இல்லை. ஆனா இதுக்கப்புறம் நீ என் வாழ்க்கையில இல்லைன்னு நினைக்கும் போதுதான் அந்த மாதிரி நினைச்சு பாக்குற சக்தி என்கிட்ட இல்ல சாஸ்திரா. இப்போ இந்த நிமிஷம் நீ என்ன பாக்குற ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில குண்டு இறங்குற மாதிரி இருக்கு சாஸ்திரா. இப்படி இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்த தூரம் இதுக்கப்புறம் நீ எனக்கு கிடைக்கவே மாட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு உயிரே போற மாதிரி இருக்கு சாஸ்திரா. ப்ளீஸ் சாஸ்திரா, நான் சொல்றத கொஞ்சமாவது கேளு சாஸ்திரா. ட்ரஸ்ட் மீ சாஸ்திரா. என்னால தப்பு நடந்து போயிடுச்சு. கொஞ்சமாவது அந்த தப்ப சரி பண்றதுக்கு ஒரு சான்ஸ் தர மாட்டியா? என்ன காதலிச்சதுக்காவது என்ன கொஞ்சம் மன்னிக்கலாமே சாஸ்திரா. அன்னைக்கு நடந்ததை என் மனசுல இருந்து சுத்தமா அழிச்சிட்ட சாஸ்திரா. இப்ப என்ன, உன்னோட உடம்பு என்ன ஆயிடுச்சு அவ்வளவுதானே? உன் மனசு பவித்திரமா இருக்கு சாஸ்திரா, அது எனக்கு போதும். உன்னோட வாழ்க்கை என்னால தானே நாசமா போயிடுச்சு. அது இதுக்கு மேல சந்தோஷமா மாத்த ஒரு வாய்ப்பு கொடு. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு சாஸ்திரா. மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. Stop it! Stop it! பாழா போயிடுச்சுன்னு சொல்றல. பாழா போனது என் உடம்பு இல்ல, என் மனசு கெட்டு போயிடுச்சு. என் காதல் கெட்டு போயிடுச்சு. உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை கெட்டு போயிடுச்சு. ஆனாலும் நீ எனக்கு கொடுத்தது சின்ன காயமே இல்ல, மனசு வலிக்கிற அளவுக்கு கொடுத்திருக்க காயம். மறுபடியும் ஞாபகப்படுத்தி ஞாபகத்தை கொடுக்கிற காயம். இவ்ளோ ஈஸியா கேக்குறல. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், சமாதானம் சொல்லுவியா? ஒரு பொண்ணு அவ காதலிச்ச பையனுக்காக பெத்த அப்பா அம்மாவ, வாழ்ந்த ஊரு, அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி சொந்தக்காரங்க நண்பர்கள் படிப்பு டிகிரி எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது வரதுக்கு தயாரா இருப்பாளே. அப்போ நீங்க எதுக்குடா ஒரு காதலிக்கிற பொண்ணோட மனச பார்க்காம அவளை பயன்படுத்துற பொருளா பாக்குறீங்களே? கடைசி எங்களுடைய பழக்க வழக்கங்கள் சிந்தனைகள் எல்லாம் மாத்திட்டோமே. அப்போ நீங்க எங்க கிட்ட இருக்கிற சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஆசைப்படுறது எதுக்காகடா? நான் இன்னமும் உன் பக்கத்துல இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னமோ என் படுக்கையில இருக்கணும்னு நினைச்சிருக்க. சீ. இப்ப என்ன உனக்கு? மாறிட்டேன்னு நீ சொல்ற, என்ன மன்னிக்க சொல்ற, அவ்வளவுதானே? ஒரு நேரத்துல மனச கொடுத்தேன்னு சொன்ன, நான் நம்பிட்டேன். ஆனா இப்போ நீ மாறிட்டேன்னு சொல்ற, நான் நம்புறேன். நாளைக்கு நீ மறந்துட்டேன்னு சொல்லுவியே, அப்ப நான் என்ன பண்றது?
இந்த ஒரு வாழ்க்கைக்கு எனக்கு இது போதும். என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. சாஸ்திரா, உண்மையாவே நான் உன்னை காதலிக்கிறேன் சாஸ்திரா. தண்ணி மேல எழுதுற வார்த்தைக்கும் உன்ன மாதிரி ஆளுங்க சொல்ற வார்த்தைக்கும் உருவமும் அர்த்தமும் இருக்காது. ப்ளீஸ், எனக்கு நீ வேணும், எனக்கு ஒரு காதல் வேணும். ஒரே ஒரு வாட்டி என்னை பார்த்து மன்னிச்சிட்டேன் மட்டும் வாயில சொல்லிட்டு போ சாஸ்திரா. ஒரே ஒரு வாட்டி. லைஃப்ல நீ எது பண்ணாலும் உனக்கு நீ நேர்மையா இருந்தாலே போதும். உன் முன்னாடி நீ தலை குனிற நிலைமையை கொண்டு வந்துடாத. அதெல்லாம் விடுங்கப்பா. வாழ்க்கைனா என்னன்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்க. ஒரு வார்த்தையில வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிற நேரத்துல வாழ்க்கை இருக்காதுடா. காதல் தோத்துருச்சுன்னா உலகமே அழிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா அதுவே ஜெயிச்சதுன்னா வாழ்க்கையே சொர்க்கமாகும். மனுஷன் பிறப்புக்கும் இறப்புக்கும் இருக்க சின்ன கோடு தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில கிடைக்கிற எல்லா அனுபவமும் ஒரு ஸ்வீட்டான மெமரிஸ் தான். அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஞாபகங்களை கொடுக்கறது தான் இந்த வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.